ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மாயா த சஸ்பென்ஸ் த்ரில்லர். எல்லாருக்கும் கிருஷ்ணாஷ்டமி வாழ்த்துக்கள். கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த தடவை, ரைட்? எனிவேஸ், இன்னைக்கு ஷார்ட் நல்லா இருக்கா? அந்த கிருஷ்ணபாதை ஆக்சுவலாக நான் இன்னொரு ஐ ஜென்ரலி கோ வித் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், பட் திஸ் டைம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா மார்னிங்கு, அதான் எனக்கு ரொம்ப டைம் இல்லை. அதுதான் சும்மா அப்படி ரஃப்பாக போட்டுட்டு போயிட்டே இருந்தேன் கிருஷ்ணபாதம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக் த வீடியோ, ரைட்? ஓகே, கீப் இட் aside. And let's talk about the Thai ஸ்டோரிஸ். எல்லோரும் ஆக்செப்ட் பண்ணியிருக்கீங்க டு கம்பைன் த டூ சீரீஸ். ஓகே, அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆர் என்கரேஜிங் ஃபார் தட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்காக எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லோரும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. வெரி வெரி தேங்க்யூ. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது கம்மி தான். நான் இவ்வளோ க்ரோ ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் தான். ஓகே, அண்ட் திஸ் கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு யூ ஆல் கைஸ். பிகாஸ் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் இவ்வளோ ட்விஸ்ட்டு, இவ்வளோ சஸ்பென்ஸ் எல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுதான் நான் இப்படியெல்லாம் என்னால் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ண முடியுது. அண்ட் பிகாஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் எபிசோட் ஃபார் டுடே. மாயா சீரீஸில் இது லாஸ்ட் எபிசோட் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு நான் மேக்ஸிமம் நாளைக்கு ஃபுல் டே இந்த 3 சீரீஸஸ் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி மண்டேலேருந்து ட்ரை பண்ணுவேன். இல்லை 3 சீரீஸஸ் என்னால் ஒரு நாளில் பார்க்க முடியல அப்படின்னா டியூஸ்டேலேருந்து நான் உங்களுக்காக அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே யூ வில் பி ஹேவிங் திஸ் எபிசோட்ஸ், தாய் சீரீஸ் எபிசோட்ஸ். ஓகே தென் ஆல் தீஸ் அப்பார்ட், லெட் அஸ் கெட் இன் டு அவர் ஸ்டோரி. மாயா லாஸ்ட் எபிசோட். ஓகே, ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மாயா அவங்க பாட்டிக்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு ஒரு எக்ரிமெண்ட் கூட வந்து மஞ்சுவுக்கு சொல்லுவாங்க அண்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஃபார் மேரேஜ். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ரெடி டு கெட் மேரிட் டு மாயா. அண்ட் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. இதிலவே அவங்க அந்த இயர்ரிங் பற்றி கூட மாயாவுக்கு சொல்லுவாங்க மஞ்சு. சொன்னதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட், என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். சரி, 2 பேரும் இன்னும் பெட் மேலேயே இருப்பாங்க, சும்மா பேசிட்டே இருக்கும்போது மஞ்சு வந்து அந்த இயர்ரிங் பற்றி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மாயா, நான் உனக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மஞ்சு இன்னும் அந்த ரொமான்ஸ் மூட்லேயே இருக்காங்களா. ஸோ ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க, இன்னொரு சர்ப்ரைஸோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்பாங்க. கேட்டதும் வெயிட் அப்படின்ட்டு மாயா பெட்டை இறங்கிட்டு அவங்க பேக் கிட்டேயா போய் பேக்கில் இருந்து ஒரு செயின் எடுத்து காமிப்பாங்க. செயின் பார்த்ததும் மஞ்சு, இது உன்னோட செயின் தானே, எங்கே கிடச்சிது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மாயா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு கீதா வீட்டில் தான் கிடச்சிது, தாத்தா ரூமில் அப்படின்வாங்க. அப்படின்னதும் வாட், தாத்தா ரூம்லையா, கீதா வீட்லையா, அப்போது கல்பிரிட் கீதாவா அப்படின்னு ரொம்ப இன்னோசென்ட்டாக கேட்பாங்க மஞ்சு. அப்போது மாயா, கீதா கல்பிரிட் கிடையாது, இன்னொரு ஆள் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக கீதாக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் நீயும் நானும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு தான் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி உன்னையும் என்னையும் அவங்க வழியிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்வாங்க. ஒன்றுமே புரியாது மஞ்சுவுக்கு. மறுபடியும் இன்னோசென்ட்டாக
ஐயே இப்படி சொன்னால் ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கிளியராக சொல்ல அப்படின்வாங்க. ஓகே, ஆக்சுவலாக மஞ்சு, நீ எப்பவும் கீதாவை சுற்றி ப்ரொடெக்டிவாக இருந்த, தாத்தாவும் கீதாவை சுற்றி எப்பவும் ப்ரொடெக்டிவாக இருந்தாங்க இல்லையா அப்படின்வாங்க. ஆமாம், பிகாஸ் தாத்தா எனக்கு லைஃப் கொடுத்தாங்க, எனக்கு கீதா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அதுக்கு தான் அப்படின்வாங்க. அதுதான் அந்த அதர் பர்சனுக்கு பிடிக்கல. நீ எப்பவும் அவங்க கூடயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கு தான் உன்னை ஏதோ ஒரு மாதிரி அவங்க கிட்ட இருந்து உன்னை தூரமாக அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்வாங்க. வாட், அப்படி நான் என்ன தான் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. சொல்கிறேன் ஸ்லோவாக சொல்கிறேன் எல்லாமே. ஓகே, அண்டு நான் கூட என்னென்னா அவங்களுக்கு, நான் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நானும் உங்களுக்காக நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு தான் என் மேலே அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்வாங்க. மஞ்சு இன்னும் ஷாக் ஆகிடுவாங்க. என்னப்பா சொல்கிறேனே அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்வாங்க. சொன்னதும் ஸோ அப்போ யார் அதெல்லாம் அப்படின்வாங்க. இப்போத்துக்கு இல்லை, நான் உனக்கு தனியாக கீதாவுக்கு தனியாக சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீதாவை எடுத்துகிட்டு வரலாம், கீதா இஸ் இன் வெரி பிக் டேஞ்சர் அப்படின்வாங்க. சொன்னதும் வாட், கீதா டேஞ்சரில் இருக்காங்களா அப்படின்வாங்க. ஆமாம் சரின்ட்டு சரி அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இமீடியட்டாக மாயா மொபைலை எடுத்துகிட்டு கீதாவுக்கு கால் பண்ணுவாங்க. கீதா, நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம், மஞ்சு என்கிட்ட தான் இருக்காங்க, மஞ்சு பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே, நான் உங்கள் ஆஃபீஸ் பார்க்கிங் ஏரியாவுக்கு வருவோம், நான் அங்கே வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். நீ கார் டிரைவர்கிட்ட கார் கீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீ கீழே வந்துடு அப்படின்வாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு. பாரு, நீ நார்மலாக இரு, எதுவும் நடக்கலை. ஓகே, நீ யாருக்கும் நீ ஏதோ டென்ஷனில் இருக்கியோ இல்லைதா நீ எங்கேயோ போறியோ, இந்த எதுவும் ஃபேஸில் இல்லை நீ பண்ணுற வேலையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த ஹிண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அப்போது கீதா ஒன்றுமே புரியல, பட் மாயா சொன்னாங்கல்ல, சரி ஓகே அப்படின்வாங்க. அப்படின்ட்டு 2 பேரும் கால் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மாயா அண்ட் மஞ்சு ஒரு கேப் புக் பண்ணிக்கிட்டு, போலீஸ் வேன்லேயும் வரமாட்டாங்க, புல்லட் மேலேயும் வரமாட்டாங்க, ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேப் புக் பண்ணிக்கிட்டு வருவாங்க இவங்க பார்க்கிங் ஏரியாக்குள்ளே. பார்க்கிங் ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க கீதாவுக்கு. மஞ்சு கால் பண்ணிவிட்டு கீதாவுக்கு சொல்லுவாங்க தட் நாங்கள் பார்க்கிங் ஏரியாவில் வெயிட் பண்ணுறோம், நீ வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே வரேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிக்கிட்டு டிரைவர்கிட்ட போய் டிரைவர்கிட்ட அண்ணா கார் கீஸ் கொடுங்கண்ணா அப்படின்வாங்க. அப்படின்னதும் டிரைவர், ஏம்மா நானும் வரேன் வாங்க போகலாம் அப்படின்வாங்க. அப்படின்னதும் இல்லைண்ணா நான் தனியாக ஒரு பிளேஸ்க்கு போகணும், அங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புருங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சொன்னதும் ஓகேம்மா அப்படின்ட்டு கார் கீஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததும் கார் கீஸ் எடுத்துகிட்டு கீதா ஃபாஸ்ட்டாக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் மாயா அந்த கார் கீஸை எடுத்துகிட்டு காரில் உட்காருங்க நீங்கள் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதும் 2 பேரும் மஞ்சு அண்ட் கீதா கூட காரில் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவாங்க. போனதும் கீதாவுக்கு ஒன்றுமே புரியல. மஞ்சு டென்ஷனாக இருப்பாங்க. அப்போது மஞ்சுவை பார்த்து கீதா, நீ ஏன்டி டென்ஷனாக இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன சடனாக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னதும் உனக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பை மிஸ்டேக் சொல்லிடுவாங்க மஞ்சு. அவங்க வாயில் எதுவும் ஸ்டாப் ஆகலை. annதும் மாயா ரொம்ப சீரியஸாக பார்த்து அப்பா மஞ்சு அப்படின்வாங்க. அப்படின்னதும் கீதா ரொம்ப பயந்துட்டு எனக்கு டேஞ்சரா, என்ன ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. சொன்னதும் ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி மாயா ஒரு பெரிய மால்கில் பார்க்கிங் ஏரியா கிட்ட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு, பாரு கீதா, உனக்கு த்ரெட் இருக்குது,
உன் மூலமாக எங்கள் 2 பேருக்கும் த்ரெட் இருக்குது அப்படின்ட்டு அவங்க மேலே நடந்த அந்த யூனோ மஞ்சு மேலே நடந்த அந்த 2 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸஸ்ஸு அண்டு மர்டர் கேஸஸ் எல்லாம் அவங்க மேலுக்கு வந்தது. அண்டு அவங்க மாயாவை 2 தடவை அட்டாக் பண்ணாங்க இல்லையா, ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட் அண்ட் லாரி, அது பற்றியும் சொல்லுவாங்க கீதாவுக்கு மாயா. சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் இதெல்லாம் எங்கள் மேலே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இன்றைக்கி நான் ஃபைனல் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. பட் நான் சொல்கிறது நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி நீ பண்ணணும் கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கீதா ஐயையோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, உன் பக்கத்தில் எப்போவும் மஞ்சு இருப்பாங்க அண்ட் நான் இருக்கேன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என் மேலே உனக்கு ட்ரஸ்ட் இருக்குல்ல அப்படின்வாங்க. உன்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன் மாயா அப்படின்வாங்க கீதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேரும் ஒரு ஷாப்புக்கு போங்க. ஷாப்புக்குள்ளே போயிட்டு அதிலேருந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எடுங்க. அது நீங்கள் ஜீன்ஸ் வித் டிஷர்ட் எடுப்பீங்களா, இல்லை ஒரு ஃப்ராக்கே எடுப்பீங்களா, இன்னும் ஏதாவது எடுப்பீங்களான்னது எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்படின்னதும் மஞ்சுவுக்கு ஒன்றுமே புரியாது, கீதாவுக்கும் புரியாது. அது என்ன செப்பரேட்டாக ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணுற அப்படின்வாங்க. ஆமாம், நான் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நீ ஸ்லீவ்லெஸ் எடு அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் கார் இறங்கிட்டு மாயா காருக்குள்ளே தான் இருப்பாங்க, மாயா வெளியே வர மாட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் மட்டும் ஷாப்பிங்காக போவாங்க. போனதுக்கப்புறம் கீதாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், சுற்றி பார்த்துட்டே டென்ஷனாக வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மஞ்சு நான் இருக்கேன், மாயா நம்ம பார்த்துப்பாங்க, யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங், நீ காமாக நடந்துட்டு வா அப்படின்ட்டு அவங்கள ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அங்கே எல்லாம் தேடினதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக், ஒரு லைட் பிங்க் கலர் ஃப்ராக், பேபி பிங்க்கில் ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் சூப்பராக இருக்கும். அதை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு அவங்க மறுபடியும் வந்துடுவாங்க. வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மாயா ஓகே வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது மாயா வாங்கிட்டோம் தோ அப்படின்வாங்க. சூப்பராக இருக்குது, ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கார் ஸ்டார்ட் பண்ணி கீதா விட்டுட்டு கூப்பிட்டு போவாங்க 2 பேரையும் மாயா. அப்போது மஞ்சு கீதா வீட்டுக்கு எதுக்கு, நமக்கு தான் வில்லா இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்வாங்க. அப்போது மாயா இல்லை, இப்போது அவங்க அட்டாக் பண்ணுற ஆளை நம்ம பிடிக்கணுமா வேணாமா, பிடிக்கணும்ல, எப்போவாவது டேஞ்சர் தானே, ஸோ இன்றைக்கி நம்ம அது ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு மாயா சொல்லுவாங்க மஞ்சு கிட்ட. அப்போது அப்படியா சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மஞ்சுவுக்கும் கீதாவுக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க. தட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்படின்ட்டு 2 பேரும் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீதா இன்னும் டென்ஷனாக தான் இருப்பாங்க. மஞ்சு வந்து ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத அப்படின்வாங்க. அப்போது மாயா கால் பண்ணுவாங்க மஞ்சுக்கு கால் பண்ணிவிட்டு மஞ்சு கீதா ஸ்பீக்கரில் வை அப்படின்வாங்க. ஸ்பீக்கரில் வச்சதும் கீதா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, உன் வீட்டு சுற்றி போலீஸ் இருக்காங்க சிவில் ட்ரெஸ்ஸஸில், ஓகே நானும் இருக்கேன், ஓகே ஸோ நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணுறல்ல அப்படின்வாங்க. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன் மாயா அப்படின்வாங்க கீதா. இந்த ட்ரஸ்ட் மேலே அப்படியே இரு, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன், ஓகே. ஸோ மஞ்சு இப்போ நீ என்ன பண்ணுற, கீதா நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, ஓகேவா. மஞ்சு நீ என்ன பண்ணுற, நீ வெளியே வந்துடு அப்படின்வாங்க. சொன்னதும் என்ன கீதாவை தனியாக விட்டுட்டு நான் வெளியே வந்துடணுமா, நான் வரல அப்படின்வாங்க மஞ்சு. நான் சொல்கிறது நீ கேளு, அவ்வளோதான், ஓகே நீ வெளியே வர்ற. அப்போது
சரின்ட்டு கீதா நீ என்ன பண்ணுற, வெளியே வந்துட்டு ரொம்ப சத்தமாக, கீதா நான் ஒரு 1 ஹவரில் மறுபடியும் வெளியே போகிறேன், 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சத்தமாக கேட்டுக்கிட்ட வந்து கீதாவுக்கு சொல்லு. கீதா கூட நீ கூட ஓகே மஞ்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பனாக வச்சுட்டு நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லுவாங்க மாயா மஞ்சுவுக்கும் கீதாவுக்கும். அப்போது சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் தைரியம் கொண்டு வந்து ஓகே அப்படின்ட்டு மஞ்சு கேட்கிட்ட வந்து, கீதா நான் கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ட்டு பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கீதா ஓகே மஞ்சு நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன், நீயும் ஜாகிரதையாக போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு மஞ்சு கிளம்பி ஒரு 300 மீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு சின்ன ஷாப் இருக்கும், அந்த ஷாப் பின்னாடி போயிட்டு ஹைட் பண்ணுவாங்க. இங்கே மாயா கூட ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஃபீட் டிஸ்டன்ஸில் அவங்க கூட அங்கேயே இருந்து பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க கீதாவோட வீடை. அண்ட் ரிமைனிங் ஸ்டாஃப், மாயாவோட ரிமைனிங் ஸ்டாஃப் எல்லோரும் அந்த அந்த வீட்டு சுற்று தான் சிவில் ட்ரெஸ்ஸஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வந்து அங்கே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதும் இதெல்லாம் மஞ்சு அண்டு மாயா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருந்து வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க 2 பேரும். அண்டு அதில் இருந்து ஒரு பர்சன் இறங்கிட்டு, ஆட்டோ இறங்கிட்டு ஒரு பர்சனு வீட்டுக்குள்ளே போவாங்க. போயிட்டு கதவு சாத்துருவாங்க, ஓகே க்ளோஸ் பண்ணிடுவாங்க டோரை, மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேப் கொடுத்து மாயா மஞ்சு கால் பண்ணுவாங்க. ஓகே நீயும் வா நானும் வர்றேன், வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்வாங்க. சரின்ட்டு ஃபாஸ்ட்டாக மஞ்சு அந்த ஷாப் பின்னாடியிலேருந்து ஓடி வருவாங்க. மாயா கூட இந்த பக்கம்லேருந்து ஓடி கேட்டுக்கிட்ட வந்து ஓகே வா உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு டோர்கிட்ட வந்து டோர் நாக் பண்ணுவாங்க. டோர் நாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டோர் நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் யாரும் கதவு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரின்னு கீதா வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன கீதா இவ்வளோ லேட்டாக, இவ்வளோ பயந்துட்ட தெரியுமா, என்னாச்சு இவ்வளோ லேட்டாக ஏன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு மஞ்சு கீதா கிட்டே கேட்பாங்க. அதான் நான் வாஷ்ரூமில் இருந்தேன், என்னாச்சு அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு மாயா சொல்லுவாங்க. ஓகே ஆமாம் வாஷ்ரூமில் இருக்கியா, ஓகே பட் இத்தனை நேரமாக என்ன பண்ணிகிட்டே இருந்தேன் பிஃபோர் கோயிங் டு வாஷ்ரூம் அப்படின்வாங்க. அதான் தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு அந்த கார்லின் வந்து ஸ்பாயில் ஆச்சுல்ல, ஸோ அதை மாற்றலான்ட்டு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்வாங்க. ஓகே சரி அப்படின்னதும் இந்த சைடு மாயா வந்து ஒரு ரூமாக தேடிட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்றுமே புரியல மஞ்சுவுக்கு. அப்போ மாயாவை கேட்பாங்க மஞ்சு, மஞ்சு மாயா என்னடி எல்லாம் ரூம்ஸ் எல்லாம் தேடிட்டே இருக்கேன் என்னாச்சு அப்படின்வாங்க. மஞ்சு மாயா ஒன்றும் இல்லை சும்மா பார்க்குறேன் அப்படின்வாங்க. இதுக்குள்ளே கீதா வந்து ஏன் எல்லாம் ரூம்ஸும் தேடுறீங்க, என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. மஞ்சு வந்து ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது மாயா அவனுக்கு வாட்டர் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது மாயா எனக்கு வேணாம் நீ குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு மஞ்சு ஒரு கிளாஸில் வாட்டர் கொண்டு வந்து ரிலாக்ஸ்டாக சோஃபா மேலே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது மாயா தாத்தா ரூம்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இருந்ததும் கீதா வந்து தாத்தா ரூமுக்குள்ளே ஏன் போகிற, தாத்தா ரூமுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியாது அவங்களுக்கு அப்படின்வாங்க. அதுதான் யூ ஜஸ்ட் வெயிட் அப்படின்ட்டு கீதாவை புஷ் பண்ணிவிட்டு மாயா தாத்தாவோட ரூம்குள்ளே போயிடுவாங்க. போனதும் சர்ச் கப்போர்ட்ஸு எல்லாமே சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது மஞ்சு கூட டவுட் வந்துடும், என்ன இது
தாத்தா ரூம்குள்ளே போயிட்டு என்ன சர்ச் பண்ணுது அப்படின்ட்டு என்னாச்சு மாயா என்னாச்சு மாயான்னு அவங்க பின்னாடியே ஓடி வருவாங்க. கீதா வந்து ஹே நீ ஏன் இதெல்லாம் ஏன் தேடுற அப்படி இப்படின்ட்டு அவங்களும் கற்றுட்டே இருப்பாங்க. கீதா சடனாக மாயா அந்த பெட்டு கீழே பெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கை கால் வாய் எல்லாம் டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை புல் பண்ணுவாங்க வெளியே. மாயா பார்த்தா கீதா. மஞ்சு ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ யார் இப்போ கீதா இதில் அப்படின்வாங்க. கீதான்னதும் மாயா தோ இதுதான் கீதா டை பண்ணிக்கிது கீழே தாத்தா ரூமில் வச்சுருக்கேன்ல அப்படின்வாங்க. ஐயோ கீதாவை ஏன் டை பண்ணாங்க அப்படின்வாங்க. இது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாட்டர் கொண்டு வா கீதாவுக்கு அப்படின்வாங்க மாயா. சரின்ட்டு ஃபாஸ்ட்டாக மஞ்சு ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. மஞ்சுவை கீதாவை அந்த பெட் மேலே உட்கார வச்சுட்டு வாட்டர் குடி அப்படின்வாங்க. அப்படின்னதும் அந்த டூப்ளிகேட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹே அவங்க கீதான்ற நான் கீதா அப்படின்வாங்க. என்னதும் மாயாவுக்கு ரொம்ப கோவம் வந்து டைரெக்டாக ஒரு ஸ்லாப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்து நீ கீதாவா எனக்கு எல்லாமே தெரியும் ஓகே நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுதும் அவங்க ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதும் மாயா அவங்க பின்னாடியே ஓடி போயிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபைட் நடக்கும் மாயாவுக்கும் அந்த டூப்ளிகேட் கீதாவுக்கும். ஓடி போயிட்டு இவங்கள கட்டி போட்ட அந்த டைப் பண்ணி வச்ச அந்த ரோப் எல்லாம் இருந்ததில்ல. ஸோ மஞ்சு அந்த ரோப் எல்லாம் கொண்டு வா அப்படின்வாங்க. ஒன்றதும் சரின்னு அவங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததும் கால் கையெல்லாம் டை பண்ணிவிட்டு அந்த சோஃபா மேலே உட்கார வச்சுருவாங்க அந்த பர்சனை. வச்சதுக்கப்புறம் கீதா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க யார் மாயா ஏன் மாதிரியே இருக்காங்க யார் இவங்க அப்படின்னு கேட்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி யுவர் ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சிஸ்டர் ட்வின் சிஸ்டர் அப்படின்வாங்க. வாட் எனக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க கீதா. ஆமாம் அவங்க உனக்கு ட்வின் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் எனக்கு எப்பவும் தாத்தா சொல்லவே இல்லையே எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு அப்படின்வாங்க. சொல்லலை பிகாஸ் அவங்க நேச்சர் அப்படி. ஃப்ரம் ஹர் சைல்ட்ஹுட் நீனா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மந்த்ஸ் பேபியிலேருந்தே அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம் யூனோதா அப்படின்வாங்க. வாட் மந்த்ஸ் பேபியில் இருந்தா? ஆமாம் இதெல்லாம் நான் சர்வேல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுக்கு தான் உங்கள் தாத்தா இவங்க பேர் சீதா ஓகே. இந்த சீதாவை ரொம்ப தூரமாக ஒரு ஹாஸ்டலில் வச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. பட் இவங்களுக்கு உங்கள் தாத்தா மேலே உங்கள் மேலே ரொம்ப கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க மாயா. கோவமா எதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்குன்னா பிகாஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே உனக்கு தனியாக கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் அவங்களுக்கு தாத்தா மேலே ரொம்ப கோவம். பாசமோ காசோ எதுவாக இருந்தாலும் உனக்கு தனியாக எல்லாமே வந்திருக்கு. அதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்வாங்க. ஓ அப்படியா அப்போது மஞ்சுவையும் உன்னையும் எதுக்கு அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னு கீதா கேட்பாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் மேன்ஷன் ஹவுஸ்க்கு வந்தீங்கல்ல அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் உங்களை எப்போலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. பட் அக்கார்டிங் டு மை சர்வே எனக்கு தெரிஞ்சது மேன்ஷன் ஹவுஸ்க்கு நீங்கள் வரும்போது கூட அவங்களும் அங்கே வந்தாங்க. அப்போலேருந்து கூட உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்க உங்கள் பின்னாடி இருந்தாங்க அப்படின்வாங்க. வாட் அப்படியா அப்படின்னு மஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு ஆமாம் அந்த நரியோட அந்த ஆக்சிடெண்ட்டு அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் அந்த நரிய மூலமாக நீ ஃபைட் பண்ண அந்த பொண்ணு மேலே யூஸ் பண்ணாங்க. இன்கேஸ் அது மர்டர் கேஸாக ப்ரூவ் ஆச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போவ. இல்லை அது நரி தான் கொல்லுச்சு
நரி மூலை தான்மா இந்த மர்டர் நடந்தது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ஒரு யூனோ ஒரு ஏன்ஷியன்ட் தாட் மாதிரி போயிடும், அவங்க மேலக்கு வராது அப்படின்னு இவ்வளோ தூரமாக பிளான் பண்ணாங்க. அண்ட் மஞ்சு, உனக்கு தாத்தா ஃபோன் பண்ண ரீசனே இதெல்லாமே உனக்கு சொல்கிறதுக்கு தான். பட் அதுக்குள்ளே கீதா இல்லைல்ல, ஆக்சுவலாக கீதாவை ஃபினிஷ் பண்ணணுன்னு தான் வந்தாங்க அன்றைக்கி. பட் கீதா அன்றைக்கி தாத்தாவோட மெடிசின்ஸ்க்காக வெளியே போனாங்க இல்லையா, ஸோ அது மூலமாக தாத்தா உனக்கு ஃபோன் பண்ணுறதை பார்த்து அவங்கள முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அவ்வளோதான் கீதா, என்ன இவ்வளோ இவ்வளோ க்ரூயலா அப்படின்ட்டு அவங்க அப்படியே தாத்தாவை இவங்க தான் கொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க கீதா. அப்போது மஞ்சு கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கீதாவை. பட் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்வாங்க. எப்படி தெரிஞ்சுதுன்னா, நான் சிசி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அந்த சிசி ஃபுட்டேஜஸில் அந்த பொண்ணோட ஹாஸ்டல்கிட்ட இருந்து நான் ஒரு சிசி ஃபுட்டேஜ் ரொம்ப கிளியராக ரீசண்டாக தான் பார்த்தேன். அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிளாக் காரில் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் இந்த நரிவை புஷ் பண்ணுறது நான் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்சுது சிசி கேமராவில். அதுக்கப்புறம் தான் நான் சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது தட் அந்த நரி அங்கேருந்து கொண்டு வந்த அந்த நரி கிடையாது, அது ஜூவில் இருந்து கொண்டு வந்த நரின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பட் உனக்கு அந்த நரி இந்த நரி சேம் இல்லைன்னு ஏன் திங்க் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு மஞ்சு கேட்பாங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போனேன்ல உனக்கு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் ஒரு 2 ரீசன்ஸ் மேலே போனேன். ஒன்று, ஓம் பற்றி என் பற்றியும் பாட்டிக்கிட்ட பேசணுக்காக போனேன். 2, நேற்றுக்கே இட் வாஸ் ஃபுல் மூன் டே, பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அங்கே சேம் பிரகாரம் நமக்கு நரி வெளியே வரும் இல்லையா. ஸோ நான் கிளியராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் போனேன். நான் பார்த்தேன் அங்கே இருக்கிற நரி அங்கேயே இருக்குது. ஸோ அப்போது இது டூப்ளிகேட் நரி தானே. ஸோ அதுக்கப்புறம்தான் நான் நம்ம சர்க்கிளில் இருக்கிற ஜூ கிட்ட போயிட்டு சர்வே பண்ணால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, சீதா அங்கே போயிட்டு இதுக்கு இதை ரெண்ட்டுக்கு எடுத்தாங்க அப்படின்வாங்க. ஓ எப்பா, இவ்வளோ பிளான் பண்ணாங்களா அப்படின்ட்டு மஞ்சு அவங்க ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க. கீதா அண்ட் மஞ்சு, ஆமாம் இவ்வளோ திங்க் பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அண்ட் நம்ம என் பைக்கு இல்லை லாரி, நான் அன்னைக்கு அந்த ஹாப்பினஸில் பைக் மேலே போகும்போது நான் தெரியாமல் அந்த பைக்கு ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, அது கூட இவங்க பிளான் பண்ணது தான் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், கீதாவுக்கும் மஞ்சுவுக்கும் ரொம்ப கோபம் வந்துடும். மஞ்சு ஒரே ஒரு அடி ஸ்லாப் கொடுப்பாங்க சீதாவுக்கு. கொடுத்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் பட் ஓகே, இதெல்லாம் ஓகே, பட் மேடம் கூட எனக்கு சண்டை வந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஆக்சுவலாக அன்றைக்கி கீதா, நீங்கள் காலேஜில் உங்களுக்கே தெரியாமல் இவங்க எவ்ரிடே உங்களை காலேஜில் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ பண்ணுறீங்க, யாரு கூட பேசுகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்டு அன்றைக்கி கீதா லைப்ரரியில் அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. பட் இவங்க உனக்கும் மேடம்க்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டை பார்த்தாங்க. அதுக்கு தான் அவங்க மேலேயும் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. பட் உங்கள் மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதுக்கு தான் எல்லா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்தாங்க. அதுக்கு தான் இவங்களால் அவங்கள அட்டாக் பண்ண முடியல அப்படின்வாங்க. வா ஒய்யப்பா அப்படின்ட்டு மறுபடியும் மஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி,
பட் ஸ்டில் கீதா தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு, சாரி சீதா தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நீ எப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நான் என் ப்ரீவியஸ் கேஸஸோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஃபைல்ஸில் ஒரு ஃபைல் வந்தது. அது ஆக்சுவலாக என்னோடய ஃபைல் கிடையாது. பட் அந்த ஃபைலில் நான் கீதாவோட ஃபோட்டோ பார்த்தேன். கீதாவோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. கீதாவா இதெல்லாம் பண்ணுறதுன்னு நினச்சேன். பட் கீதா இல்லைன்னு அந்த சர்வேக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதில் ஒரு ஹாஸ்டல் அட்ரஸ் இருந்தது. அந்த ஹாஸ்டல் அட்ரஸ்க்கு போயிட்டு நான் சர்வே பண்ணும்போது அது கீதா இல்லை சீதான்னு தெரிஞ்சுது. ஸோ சீதா அங்கே ஒரு 10th கிளாஸ் படிக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு மேலே இருக்கிற கோபத்தில் அவங்க மண்டை உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் ஒரு 2 months இல்லை ஜெயிலில் வச்சாங்க. ஸோ அந்த ஃபைல் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அது மூலமாக தான் நான் அங்கேருந்து தான் ஆக்சுவலாக நான் என் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க மஞ்சுவுக்கும் கீதாவுக்கும். சரின்ட்டு இதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. சீதாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. கோர்ட்டில் கூட லைஃப் டைம் போடுவாங்க. ப்ளஸ் அந்த உரி சிக்ஷா கூட போடுவாங்க. ஸோ அப்படி கீதா இஸ் அவுட் ஆஃப் தேர் சீதா இஸ் அவுட் ஆஃப் தேர் கீதாஸ் லைஃப் ஃபார் எவர் அண்ட் எவர். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் மாயா வாங்கின அந்த வில்லாவுக்கு போயிட்டு ஹாப்பியாக பார்ட்டியும் கொண்டு வந்துட்டு ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. தேர் எண்ட்ஸ் திஸ் ஸ்டோரி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன் மீ. அண்ட் இப்படியே என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்னும் நிறைய பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் கூட உங்கள் முன்னாடி வருவேன். அன்டில் தென் டாட்டா பை பை, சி யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சைனிங் ஆஃப், கருணா.